Gauravani Pracharane, Nirvishesha Sundravani Pastapadesha Tarane, Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhara, Shivasati Gaur Bhaktavinda, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. We always begin our speaking by offering our respects to Srila Prabhupada, the founder of our movement. பேச ஆரம்பிப்பதற்கு முன்னால் நம் இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியராகிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு நம்முடைய நன்றியர்களை தெரிவிக்க வேண்டும். We know that there are various spiritual movements. நமக்கு பலவிதமான ஆன்மீக இயக்கங்கள் இருப்பது தெரியும். Some of them are very ancient. அவற்றில் சில மிக பழமையானவை. So we have Ramanuja founding a movement which is over 1,000 years old. உதாரணமாக ராமானுஜாச்சாரியருடைய இயக்கம் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. We have Madhvacharya establishing a movement which is almost the same age. மேலும் மத்வாச்சாரியருடைய இயக்கமும் அதே அளவு பழமையானது. So our movement is relatively young. நம்முடைய இயக்கம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் இளமையானது. However, this is in one sense not true because actually the movement was established by Chaitanya Mahaprabhu 500 years ago. இது இளமையானது என்றால் சைத்தன்ய மகாபிரபு இந்த இயக்கத்தை 500 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார். And after 500 years, this movement of ISKCON has begun to spread the teachings of Lord Chaitanya around the world. 500 ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த இஸ்கான் இயக்கத்தின் மூலமாக சைத்தன்ய மகாபிரபுடைய உபதேசங்கள் உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கின்றன. Most people are not too much interested in spiritual life. அநேகமாக பொதுமக்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வம் காட்டுவதில்லை. They may be interested in upholding their traditions and their culture. அவரவர்கள் அவரவர் சம்பிரதாயத்தை பின்பற்றுவதில் அதிக ஆர்வம் கொண்டிருக்கிறார். But spiritual life begins when we understand we're not the body, we are Atma. ஆனால் ஆன்மீக வாழ்க்கை நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதே ஆரம்பிக்கிறது. So how many people in India, even if they say they're spiritual, are interested in Atma? இந்தியாவில் பலர் தங்களை ஆன்மீகவாதிகள் என்று கூறினாலும் கூட ஆத்மாவை பற்றி எவ்வளவு பேர் ஆர்வம் கொள்கிறார்கள். But of course, a higher level of spiritual life is not to be interested in Atma, but be interested in Bhagavan. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் மேலும் உச்சக்கட்ட தளம் இருக்கிறது. அதாவது தன்னை ஆத்மா என்று அறிவதை தவிர பகவானாகிய பரமபுருஷரை அறிவதாகும். Of course, many people go to the temple. அவர் கோவில்களில் இருக்கிறார். And they will very religiously, they will worship and pray to Supreme Lord. நாம் பரமபுருஷ பகவானை கோவிலில் சென்று வழிபடுவதோடு நம்முடைய ஆன்மீகத்தை முடித்துக் கொள்கிறோம். So there's also a Balaji temple here. Two in Tinagar. இங்கும் கூட பாலாஜி கோவில்கள் 2 அமைந்திருக்கின்றன. So people will go to the temple and pray. மக்கள் அனைவரும் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள். Nothing wrong with that. We won't criticize. அதில் தவறில்லை, நாம் குறை கூறவில்லை. But who are they praying to and why are they praying? ஆனால் யாருக்கு நாம் பிரார்த்தனை செய்கிறோம், எதற்காக பிரார்த்தனை செய்கிறோம்? So are they praying to realize Bhagavan and Atma, or are they praying to get some money? பகவானையும் ஆத்மாவையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோமா, அல்லது ஏதோ நமக்கு பண வசதிகள் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம்? So most people's spiritual life is actually to go to the temple to pray for material benefits. அநேகமாக மக்களுடைய ஆன்மீக வாழ்க்கை கோவில்களுக்கு சென்று பௌதிகமான பயன்களுக்கு பிரார்த்திப்பதோடு முடித்து விடுகிறது. Of course, this is better than not going to the temple at all. கோவிலுக்கே செல்லாமல் இருப்பதை விட இது ஒரு உயர்ந்த நிலைதான். But it's not actually spiritual life. ஆனால் உண்மையில் இது ஆன்மீக வாழ்க்கை அல்ல. So we need a little bit of knowledge in order to practice spiritual life. ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்வதற்கு நமக்கு சிறிதளவு அந்த ஞானம் தேவைப்படும். And though the knowledge is there in the scriptures, very few people propagate it. இந்த ஞானம் சாஸ்திரங்களில் அமைந்திருக்கின்றன, ஆனால் வெகு சிலரே இதை பிரச்சாரம் செய்கிறார்கள். And most of the customs and going to the temple is simply governed by tradition. அநேகமாக மக்கள் கோவிலுக்கு செல்வது அவரவர் பரம்பரை வழக்கமாக பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறது. But we see that all these movements established by Ramanujacharya, Madhvacharya, Chaitanya Mahaprabhu are actually based upon scripture and knowledge. ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், சைத்தன்ய மகாபிரபு இவர்கள் அனைவரும் உண்டாக்கிய இயக்கங்கள் அனைத்தும் உண்மையில் சாஸ்திரங்களின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றன.
So in the scripture, we get knowledge of who is Bhagavan. சாஸ்திரங்களின் மூலமாக பகவான் யார் என்ற ஞானத்தை நாம் பெறுகிறோம். And also, we get information why we should worship him. மேலும் அந்த பகவானை ஏன் வழிபட வேண்டும் என்ற அறிவும் சாஸ்திரங்களில் கிடைக்கிறது. Of course, because he's Supreme Lord, he can give you anything in the material world. அவர் பரமபுருஷ பகவான், ஆன்மீக உலகத்தைச் சேர்ந்தவர். பௌதிக உலகத்தில் அவர் நமக்கு எதை வழங்குகிறார்? But all the acharyas in the past concluded that actually is not what we should pray for. ஆனால் இந்த பௌதிகமான நலன்களுக்காக நாம் அவரை பிரார்த்திப்பது சரியானதல்ல. Ultimate prayer is to pray for eternal service to the Lord. மிக உயர்ந்த பிரார்த்தனை என்னவென்றால், பகவானே உங்களுக்கு நான் சேவை செய்யும் வாய்ப்பை தர வேண்டும் என்பதே ஆகும். And if you examine Brahmacharya's teaching, Madhvacharya's teaching, other great acharyas' teaching, it's all the same. ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார் மற்ற ஆச்சாரியர்கள் அனைவரும் இதையே நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். So Chaitanya Mahaprabhu's movement also the same. சைத்தன்ய மகாபிரபு இதை தான் உபதேசம் செய்கிறார். But then why do we have so many Vaishnava movements? It's all the same. என்றால் நமக்கு இத்தனை வைஷ்ணவ இயக்கங்கள் எதற்காக தேவை? அனைத்தும் ஒன்றே என்றால். So one reason is Lord Chaitanya established a movement in which we worship Krishna. இதன் ஒரு காரணம் என்னவென்றால், சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணருடைய வழிபாட்டை ஏற்படுத்தினார். Of course, all the acharyas recognize Krishna. அனைத்து ஆச்சாரியர்களும் கிருஷ்ணரை அங்கீகரிக்கிறார்கள். But they put Vishnu in supreme spot. ஆனாலும் விஷ்ணுவே அனைவரிலும் உயர்ந்தவர் என்று அவர்கள் கருதுகிறார்கள். So Lord Chaitanya has put Krishna in the highest position. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரை அந்த உன்னதமான தளத்தில் வைக்கிறார். So this makes the movement somewhat unique. இந்த விதத்தில் இந்த இயக்கம் ஒரு பிரத்யேகமானதாக, தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. And of course, we pray to Krishna for what? For prema. நாம் கிருஷ்ணரிடம் எதை பிரார்த்திக்கிறோம்? பிரேமை வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். So Lord Chaitanya established his movement 500 years ago. சைத்தன்ய மகாபிரபு இந்த இயக்கத்தை 500 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவித்தார். But also one other unique quality of his movement. இந்த இயக்கத்திற்கு மற்றொரு தனித்தன்மை உள்ளது. Yes, everybody worships Bhagavan in all the Vaishnava movements, but Lord Chaitanya worships differently. அனைத்து வைஷ்ணவ இயக்கங்களும் பகவானை வழிபடுகின்றன, விஷ்ணுவை வழிபடுகின்றன. ஆனால் சைத்தன்யரின் வழிபாட்டில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. Common worship is archana. பொதுவாக அர்ச்சனையின் மூலமாக பகவானை வழிபடுவோம். Temples, people do puja. அல்லது கோவில்களில் சென்று பூஜை செய்கிறோம். Another way you can worship is homa. அல்லாவிட்டால் ஹோமம், யஜ்ஞங்களாக செய்கிறோம். Another way you can worship is dhyana. மற்றொரு வழிபாட்டு முறை தியானம். So, of course, the Lord Chaitanya accepts all these processes as part of bhakti. This is the main process is Nam Sankirtan. இவை அனைத்தும் பக்தியின் அங்கங்கள் தான் என்பது உண்மை. ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு முக்கியமாக நாம சங்கீர்த்தனத்தை உபதேசிக்கிறார். So, why Lord Chaitanya is saying something different again? எதற்காக சைத்தன்ய மகாபிரபு ஒரு வித்தியாசமான விஷயத்தை நமக்கு போதனை செய்ய வேண்டும்? The answer is, if we look in the scripture, this is what scripture tells us. இதற்கான பதில் சாஸ்திரங்களில் இது உள்ளது என்பதுதான். So, if we look in the Puranas, and particularly Srimad Bhagavatam, there will say, in Kali Yuga, the main process of bhakti is Nam Sankirtan. புராணங்களில் தலை சிறந்ததான ஸ்ரீமத் பாகவத புராணம் கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனமே உயர்ந்தது என்று நமக்கு போதிக்கிறது. So, though everyone will agree, nobody really practices. அனைவரும் இதற்கு ஒத்துக்கொள்வார்கள், ஏனென்றால் சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் பயிற்சி செய்பவர்கள் மிக குறைவு. But Lord Chaitanya made this the principal topic of his movement. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இந்த சங்கீர்த்தனத்தை தான் இந்த இயக்கத்தின் முக்கியமான அம்சமாக அமைத்திருக்கிறார். So, why Kali Yuga this is the most important? கலியுகத்தில் ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? And the answer is one, it is the simplest. இதற்கான காரணம் இது எளிமையானது, சுலபமானது. You don't have to know Sanskrit. இதற்கு நீங்கள் சமஸ்கிருத புலமை தேவையில்லை. You don't have to know Tamil even. No Tamil. தமிழ் தெரிய தேவையில்லை. Any language doesn't matter. எந்த பாஷையை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை. You just chant the name Krishna. பகவானுடைய புனித நாமத்தை உச்சரித்தால் போதும். And no qualification. இதற்கு தகுதிகள் எதுவும் இல்லை. Most mantras you have to be qualified. ஸ்மார்த்தர்களுக்கு தகுதி தேவைப்படுகிறது. In some places you have to be a Brahmin. சில இடங்களில் நீங்கள் பிராமணராகவும் இருக்க வேண்டும். The name is open for everybody.
ஆனால் புனித நாமம் அனைவருக்கும் சமமானது, அனைவரும் உச்சரிக்கலாம். Not only for Brahmins, Kshatriyas, Vaishyas, Sudras, but Vaishyas, Chandalas, Yavanas, and everybody else also. பிராமணர், சத்திரியர், வைசியர் என்ற பாகுபாடு இல்லை. இதில் சூதரர்கள், யவனர்கள், மிலேச்சர்கள் அனைவரும் கூட புனித நாமத்தை உச்சரிக்க தகுதி வாய்ந்தவர்கள். It's a process of bhakti, which is open for all human beings on the earth planet. இந்த விதத்தில் இந்த பக்தி வழிமுறையானது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்வாழிகளுக்கும் பொருந்தக்கூடியதாகும். And we don't have to be qualified with education. நமக்கு எந்தவித கல்வி தகுதியும் தேவையில்லை. Of course, what I said is you do have to have knowledge. ஆனால் இந்த ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. But the knowledge we have is knowledge of Bhagavatam. நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஞானம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடைக்கிறது. Other than that, we don't need any qualification. வேறு தகுதிகள் எதுவும் நமக்கு தேவையில்லை. Of course, even without any qualification, even knowledge, you can chant the name of the Lord and you can get effect. உண்மையில் நமக்கு இந்த ஞானம் கூட இல்லாவிட்டாலும் கூட ஹரே கிருஷ்ணா புனித நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக நன்மை அடைய முடியும். Even if you chant accidentally, you get effect. எதேச்சையாக தற்செயலாக இந்த நாமத்தை உச்சரிப்பவருக்கும் கூட நன்மை கிடைக்கிறது. Even if it's not the name of Krishna, it's the name of Vishnu, you still get effect. கிருஷ்ணனுடைய நாமம் தான் என்று இல்லை, விஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்தாலும் நன்மை கிடைக்கும். So Ajamil, he was very sinful. He named his son Narayana. அஜாமிளன் மிக பெரும் பாவியாக இருந்தான். தன்னுடைய மகனுக்கு நாராயணன் என்று பெயரிட்டான். And when he named his son Narayana and pronounced the word Narayana, all of his sinful reactions, past, present, and future, were destroyed. தன்னுடைய மகனுக்கு நாராயணன் என்று பெயரிட்டு நாராயணா என்று அழைத்தவுடன் அவன் முற்காலத்தில், தற்காலத்தில், எதிர்காலத்தில் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களும் அழிந்து போயின. So even if you just name your son Krishna, you get so much good effect. இதே போல நம்முடைய மகனுக்கு கிருஷ்ணா என்று பெயரிட்டாலும் இந்த அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். So at least you get your karmas destroyed. குறைந்தபட்சமாக நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் அழிந்து போகும். This is very difficult even for jnanis and yogis. இந்த விளைவை அடைவது ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் கூட கடினமானது. The whole goal of jnana and yoga is to destroy all your karma, then you get liberation. ஞானத்திற்கும் யோகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரே லட்சியம் கர்ம வினைகளை அழிக்க வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்பதாகும். But it takes thousands of years. ஆனால் அதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்படும். You simply utter the name of the Lord once, you get the same effect. பகவானுடைய புனித நாமத்தை ஒரே முறை உச்சரிப்பதன் மூலமாக இந்த விளைவுகள் உண்மையாக உங்களுக்கு கிடைக்கும். So if the name of Vishnu can give you that effect, how much more the name of Krishna can give you that? விஷ்ணு இந்த நன்மைகளை தரவல்லவர். இதற்கும் அதிகமாக பகவான் கிருஷ்ணர் நன்மைகளை வழங்குகிறார். It said that 1,000 names of Vishnu equal to one name of Brahma. விஷ்ணுவின் சகஸ்ர நாமம் 1000 நாமங்கள் ராமருடைய ஒரு நாமத்திற்கு சமம் என்று கூறப்படுகிறது. 3 names of Rama equal to one name of Krishna. ராமரின் 3 நாமங்கள் கிருஷ்ணரின் ஒரு நாமத்துக்கு சமம். So name of Krishna 3,000 times the power of Vishnu's name. கிருஷ்ணருடைய நாமம் விஷ்ணுவின் நாமத்தை போல 3000 மடங்கு சக்தி வாய்ந்தது. So name of Krishna very powerful. இவ்வாறு கிருஷ்ணருடைய நாமம் மிக மிக சக்தி வாய்ந்தது. But the devotees are not so much interested in destroying karma. ஆனால் பக்தர்களுக்கோ இந்த கர்மாவை அழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பெரிய ஆவல் அல்ல. They're not interested in liberation. அவர்களுக்கு முக்தியும் அவசியமில்லை. Devotees are interested in serving the lotus feet of the Lord. பக்தர்களுக்கு வேண்டியதெல்லாம் பகவானுக்கு சேவை செய்து அவரை மகிழ்விப்பதாகும். So to do that requires more than accidental chanting. Requires more than accidental chanting. இதை அடைய வேண்டும் என்றால் எதேச்சையாக உச்சரிப்பதை விட ஒரு படி மேலே செல்ல வேண்டும். So if you want to get prema and serve the Lord eternally in Goloka, then you chant, but you need knowledge. பகவானிடம் பிரேமையை அடைந்து கோலோகத்திற்கு சென்று பகவானுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு வேண்டும் என்றால் நமக்கு இந்த அறிவு தேவைப்படுகிறது. ஞானம். Fortunately, the knowledge is not too complicated. இந்த ஞானம் அதிர்ஷ்டவசமாக மிக கடினமானதோ சிக்கலானதோ அல்ல. You don't have to get a master's or a PhD. இதுக்கு பெரிய முதுகலை பட்ட படிப்போ டாக்டரேட் படிப்போ தேவையில்லை. If you know the basics of Bhagavad Gita and Bhagavatam, that is enough. பகவத்கீதை, பாகவதம் இவற்றின் அடிப்படை ஞானம் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. Unfortunately, in Kali Yuga, even people don't want to read that much. கலியுகத்து மக்கள் துரதிருஷ்டவசமாக இந்த அளவு முயற்சி செய்யக்கூட தயங்குகிறார். So if you just read the introduction to Bhagavad Gita, that's also enough.
பகவத்கீதையின் அறிமுக பகுதியை படித்தால் கூட போதுமானது. It's 25 pages. You read that, it's also okay. இஸ்கானுடைய அந்த பகவத்கீதை புஸ்தகத்தின் அறிமுக பகுதி 25 பக்கங்கள், அதை படித்தாலும் போதும். So if you have that knowledge and you chant the name of Krishna, then you can get Krishna prema. இந்த ஞானத்தை பெற்று பகவான் கிருஷ்ணன் நாமத்தை உச்சரிப்பீர்களால் உங்களுக்கு கிருஷ்ண பிரேமை கிடைக்கும். So that actually is the highest level of spiritual life. இதுவே ஆன்மீக வாழ்க்கையின் உச்ச கட்டம். So Lord Chaitanya has given simplest possible method for that. இவ்வாறு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு மிக எளிமையான சுலபமான வழிமுறையை தந்திருக்கிறார். And this is what Lord Chaitanya taught. This is what Srila Prabhupada began to spread around the world. இதைத்தான் சைத்தன்ய மகாபிரபு உபதேசித்தார். இதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் உலகம் முழுவதும் பரப்பினார். So it is a process that everybody can follow and everybody can get the results. இந்த வழிமுறையை அனைவரும் பின்பற்ற முடியும், அனைவரும் பயனடைய முடியும். In Kinagar we have many jewelry shops. ஸ்ரீநகரில் பல நகைக்கடைகள் அமைந்திருக்கின்றன. So they're selling gold and diamonds. அவர்கள் தங்கத்தையும் வைரத்தையும் வியாபாரம் செய்கிறார்கள். So if you want to buy a diamond necklace, you need some money. உங்களுக்கு வைர நகை வேண்டும் என்றால் அதற்கு பணம் தேவைப்படும். And if you want the best necklace, you need a lot of money. மிகச்சிறந்த நகை வேண்டும் என்றால் ஏராளமான பணம் வேண்டும். So precious things in this world cost a lot of money. இந்த விதமாக இந்த உலக சுகங்களை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு பணம் தேவைப்படும். So in the spiritual world we have also treasures. ஆன்மீக உலகத்திலும் மிக பெரும் பொக்கிஷங்கள் இருக்கின்றன. So Krishna Prema is the highest treasure. ஆன்மீக உலகத்தில் இருக்கும் பொக்கிஷங்கள் அனைத்திலும் உயர்ந்தது கிருஷ்ண பிரேமை ஆகும். But Lord Chaitanya wants to give it out free. சைத்தன்ய மகாபிரபு இதை நமக்கு இலவசமாக வழங்குகிறார். So he does that by spreading Nam Sankirtan. இதை எவ்வாறு செய்கிறார் என்றால் நாம சங்கீர்த்தனத்தை மக்களுக்கு பரப்புவதன் மூலமாக. So by spreading Nam Sankirtan, it's like taking the diamond necklace out of the jewelry shop and giving it out free. நாம சங்கீர்த்தனத்தை பரப்புவது என்றால் நகைக்கடையில் போய் அந்த மயிர் நகையை எடுத்து மக்களுக்கு இலவசமாக பங்கிட்டு தருவதை போல. So this is a great gift that is given to all people of the world. இந்த அபூர்வமான பரிசு உலக மக்கள் அனைவருக்கும் இலவசமாக தரப்படுகிறது. So it is the best type of worship. இதுவே வழிபாடுகளில் தலை சிறந்தது. And Nam Sankirtan is the best தபஸ்யா. நாம சங்கீர்த்தனமே தபஸ்களில் மிக உயர்ந்த தபசாகும். It's the best meditation. இதுவே மிகச்சிறந்த தியானம். It's the best homa. இதுவே Homa. ஹோமம். இதுவே மிகச்சிறந்த யஜ்ஞமாகும். It's the best of everything. அனைத்திலும் தலை சிறந்தது இதுவே. So, therefore, you should all take to that chanting process of Lord Chaitanya and get this highest treasure. இவ்வாறு சைத்தன்ய மகாபிரபு நமக்கு தந்திருக்கக்கூடிய நாம சங்கீர்த்தன வழிமுறையை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதன் பயனை பெற வேண்டும். This is the final solution, spiritual solution to all the problems we have in this world. இதுவே இறுதியான தீர்வு, இதுவே இறுதியான மருந்தாகும். உலகத்தில் பிரச்சனைகள் அனைத்திற்கும், ஆன்மீக பிரச்சனைகள் அனைத்திற்கும் முழுமையான தீர்வு இதுவே. So everyone should very seriously take to this practice of chanting the name of Krishna. எனவே அனைவரும் மிகுந்த தீவிரத்தன்மையோடு பகவானுடைய இந்த புனித நாமத்தை உச்சரிக்கும் வழிமுறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Of course, there are many names of Krishna. கிருஷ்ணருக்கு பற்பல பெயர்கள் உள்ளன. Just like we have 1,000 names of Vishnu, we have 1,000 names of Krishna. விஷ்ணுவுக்கு 1000 நாமங்களைப் போல கிருஷ்ணருக்கும் 1000 நாமங்கள் உள்ளன. And we can chant all those names of Krishna. இந்த கிருஷ்ணரின் அனைத்து நாமங்களையும் நாம் உச்சரிக்கலாம். However, people may get a little confused which name they're supposed to chant. ஆனாலும் எந்த நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் மக்களுக்கு குழப்பம் உண்டாகலாம். So Lord Chaitanya made it simple. சைத்தன்ய மகாபிரபு இதை எளிமையாக்கி விட்டார். He went to Upanishads, which are part of Vedas, and therefore he took some names from them. வேதங்களின் அங்கங்களாகிய உபனிஷத்துகளை படித்து அவற்றிலிருந்து சில நாமங்களை அவர் எடுத்தார். So within the Kalisanthanara Upanishad, he then mentions the names of Krishna. கலிசத்ராயண உபனிஷத்தில் பார்ப்போமானால் கிருஷ்ணனுடைய நாமங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. But it has become simplified, not 1,000 names. ஆனால் இது மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, 1000 நாமங்களாக அல்ல. So we have Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Very simple.
இந்த விதமாக இந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற எளிமையான நாமம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. So this simple Nam Sankirtan is most powerful. இந்த எளிமையான நாம சங்கீர்த்தனம் மிகுந்த சக்தி வாய்ந்தது. It is imbued with the mercy of Chaitanya Mahaprabhu. இந்த நாமம் சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையை ஏற்றி வருகிறது. So of course, Krishna and his name are not different. Krishna and his name are not different. கிருஷ்ணருடைய நாமமும் கிருஷ்ணரும் வேறுபட்டவர்கள் அல்ல. So the perfection of chanting is that when you chant Hare Krishna, you realize Krishna. நாம் இந்த ஹரே கிருஷ்ண நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். However, Lord Chaitanya has very cleverly added something extra. இதற்கும் மேலாக மிக திறமையோடு மகாபிரபு வேறொரு விஷயத்தை ஏற்றி இருக்கிறார். So we're not only chanting Krishna, we're also saying Hare. கிருஷ்ணா என்ற நாமத்தோடு ஹரே என்ற நாமத்தையும் உச்சரிக்கிறோம். So Hare is calling out to Hara. ஹரே என்பது ஹராவை அழைக்கும் நாமமாகும். So Hara is a feminine form. ஹரா என்பது ஒரு பெண் பால் பெயர். So who is the feminine form of Krishna? It is Radha. கிருஷ்ணருடைய பெண் பால் பெயர் ராதா என்பதாகும். So not only we're chanting Krishna's name, we're also chanting Radha's name. இவ்வாறு கிருஷ்ணருடைய நாமத்தை மட்டுமல்லாமல் ராதாவுடைய நாமத்தையும் நாம் சேர்த்து ஜெபிக்கிறோம். So therefore we not only realize Krishna, we also realize Radha. இவ்வாறு கிருஷ்ணரை உணர்வதோடு மட்டுமல்லாமல் ராதாவையும் நாம் உணர்கிறோம். So we see in our temples that we don't just have Krishna, we have Radha Krishna. நம்முடைய கோவில்களில் பார்ப்போமானால் கிருஷ்ணரை தவிர ராதா கிருஷ்ணராக நாம் தரிசனம் பெறுகிறோம். So why Radha? எதற்காக ராதா? Why not some other devotee? வேறொரு பக்தரை ஏன் கிருஷ்ணர் அருகில் வைக்கக்கூடாது? So the scriptures, including Bhagavatam, tell us that of all the devotees of Krishna, Radha is the highest devotee. இதுக்கு பதிலாக ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு தெரிவிக்கிறது கிருஷ்ணருடைய அனைத்து பக்தர்களிலும் மிக உன்னதமான பக்தர் ராதையே. So this combination of Radha Krishna is the highest bliss. இவ்வாறு ராதா கிருஷ்ணா என்ற நாமம் அனைத்திலும் உயர்ந்ததாகும். So by chanting Hare Krishna, we not only realize Krishna, we realize Radha Krishna. ஹரே கிருஷ்ணா என்ற நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக கிருஷ்ணரை மட்டுமல்லாமல் ராதையையும் கிருஷ்ணரையும் சேர்த்து நாம் ஞானத்தை பெறுகிறோம். So this again is highest bliss. மேலும் இதுவே பேரானந்தத்திலும் பேரானந்தமானதாகும். So this is also a unique feature of our sampradaya. இது நம்முடைய சம்பிரதாயத்தின் மற்றொரு பிரத்யேக தனித்தன்மை ஆகும். So not only Krishna, but Radha Krishna. கிருஷ்ணர் மட்டுமல்லாமல் ராதா கிருஷ்ணராக புரியும். And how do we gain that? Nam Sankirtan. இதை நாம் நாம சங்கீர்த்தனமாக செய்கிறோம். What is Kirtan? Name of Radha, name of Krishna. கீர்த்தனம் என்றால் என்ன? கிருஷ்ணருடைய நாமம், ராதையுடைய நாமம். So this is the great treasure that's been given to us, passed on by Lord Chaitanya, also given by Srila Prabhupada. இந்த அற்புதமான ஆசீர்வாதம் நமக்கு சைத்தன்ய மகாபிரபுவால் தரப்பட்டு பிரபுபாதர் மூலமாக வந்து சேர்க்கிறது. So we should enthusiastically take up this process. எனவே மிகுந்த உற்சாகத்தோடு நாம் இந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Hare Krishna.